வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு என்னோடய ஹஸ்பண்ட் நண்டு சாப்பிட்ணும் போல் இருக்குது, அதனால் நண்டு வச்சு குடிக்கான்னு கேட்டாங்க. சரி வாங்கிட்டு வாங்க, வச்சு தரேன். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வரணும், எனக்கு வேண்டாம், கம்மியாக வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க என்னமோ வாங்கிட்டு வந்தது 1 கிலோ நண்டை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த 1 கிலோ நண்டை வச்சு நான் என்ன பண்ணுறது? எனக்கு நண்டு சுத்தமாக பிடிக்காது. இவங்களுமே ஒரு டைம் குழம்பு வச்சா அது ஒரு டைம் மட்டும்தான் எடுத்து சாப்பிடுவாங்க, எக்ஸ்ட்ரா எடுத்து சாப்பிட மாட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ என்னோடய ஹஸ்பண்டே நல்ல ஐடியாவாக கொடுத்தாங்க. என்னோடய பையனுக்கு ஒரு 10 டேஸாக ரொம்ப கோல்டு இருந்தது. சரி அப்போ அதனால் அவனுக்கு நண்டு ரசம் வச்சு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நண்டு ரசம் தான் வச்சு கொடுத்துருந்தேன். அதுக்கு முதல்ல கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நண்டோட கால் பகுதியெல்லாம் போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி பழம் சேர்த்து அது கூட பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு தட்டி எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே கடுகு வெந்தயம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சிருந்த சீரகம், மிளகு, அது கூட காஞ்ச மிளகா 4, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை போட்டு அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருந்த நண்டோட அந்த கால் தண்ணியையும் கொஞ்சமாக புளியையும் கரைச்சி அது கூட ஊற்றிட்டு கடைசியாக உப்பு பார்த்துட்டு போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்குனீங்கன்னா நண்டு ரசம்